ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: புடலங்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பு. 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி வெந்திருக்கும். இந்த தான் நம்ம கையில் எடுத்து மசிச்சு பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். பாசிப்பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு கூட புடலங்காயை போட்டுக்கலாம். காயை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு புடலங்காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். பார்த்தீங்களா, நல்ல கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுக்கலாம். இந்த கூட்டுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தாளித்து எடுத்து வச்ச பிறகு அந்த புடலங்காய் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதில் இந்த தாளித்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கூட்டு வீட்டில் செய்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஹோட்டலில் கிடைக்கும்ல கூட்டு ரெசிபீஸ், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.